Dear 10th standard students, so 10th mathsல lesson 2ல உள்ள important 5 மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த lesson 2ல லாஸ்ட் எக்ஸசைஸ் 2.9 இருக்குது. அந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர்கள் ஸ்பெஷல் சீரீஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து எப்போவுமே வந்து ஒரு சம் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. அந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸாம்பிள் உள்ள எல்லா சம்முமே செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 2.54. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 + 17 + 18 அப் டு 75. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஃபார்முலா வந்து எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி நம்பர்ஸ் வரிசையாக கொடுத்துருப்பாங்க, பவரில் எதுவுமே இருக்காது அப்படின்னா n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பவரில் இதே மாதிரி நம்பர்ஸ் வரிசையாக கொடுத்து பவரில் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க, அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பவரில் க்யூப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லைனா ஆட் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்பட்ட நம்பர்கள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு சமாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வரிசையாக கொடுத்துருக்காங்க, பவரில் எதுவுமே இல்லை. அப்போ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா த்ரூ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். நம்மளுக்கு வந்து இடையிலேருந்து கொடுத்துருக்காங்க, 16லேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம நம்ம வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். ஸோ எப்படி பிரிக்கிறோம்னா 1 + 2 + 3 அப் டு இந்த லாஸ்ட் நம்பர் 75. அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. திரும்பி அதே போல் 1 + 2 + 3 அப் டு இந்த ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் போடணும், 15. ஸோ 1லேருந்து 75 வரைக்கும் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 1லேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 16லேருந்து 75 வரைக்கும் ஈஸியாக அந்த அடிஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த 75 இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து n. இந்த லாஸ்ட் நம்பர் தான் எப்போவுமே n. அப்போ 75 × 75 + 1/2 இதை தனியாக ஒரு பேக்கில் போட்டுக்கோங்க. மைனஸ் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 15, அதனால திரும்பி எண்ணுக்கு பதிலாக 15 × 15 + 1/2. இப்போ நெக்ஸ்ட்டு 75 1 கூட்டினா 76/2 மைனஸ் 15 × 16/2. இப்போ இது 2 வச்சு கேன்சல் பண்ணிடுங்க. 1 2 is 2, இங்கே 3 2s are 6, ரிமைனிங் 1 8 2s are 16. இங்கே 1 2 is 2, 8 2s are 16. இப்போ இந்த 75ஐயும் 38ஐயும் பெருக்க போகிறோம். 75 × 38 மைனஸ் 15 × 8. ஃபஸ்ட்டு 75ஐயும் 38ஐயும் பெருக்குங்க. 8 5s are 40, ரிமைனிங் 4, 56 4 60. 15 மீதி 1, 21 1 22. அப்போ 0 5 8 2. இந்த சம பொறுத்தவரை இந்த மல்டிப்ளிகேஷன் தான் முக்கியம், அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ 2850 மைனஸ் 8ஐயும் 15ஐயும் பெருக்கிறோம். ஸோ 8ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா 120. அப்போ 2850லேருந்து அந்த 120 மைனஸ் பண்ணிடுங்க. 0 3 7 2. ஸோ இதில் வந்து 2730. இதுதான் வந்து 16லேருந்து 75 வரைக்கும் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ ரொம்பவே ஈஸியான சம்மு. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து எல்லா சம்மையும் இந்த 4 டைப் ஆஃப் சம்மையும் வந்து இந்த ஃபார்முலா மட்டும் தான் ஒவ்வொரு சம்முக்கும் மாறும். மற்றபடி எல்லா சம்மையும் வந்து சேம் மெத்தட் தான். ஸோ இதில் வந்து எதாவது டவுட் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.